ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 எக்ஸசைஸ் 3.2 நியூ டெக்ஸ்ட் புக்கில் சம் நம்பர் 2. ஸோ சம் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 2 மோனாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்முக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது? ஸோ எல்சிஎம் வந்து வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுன்னா, அந்த ரெண்டு மோனாமியலில் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எல்சிஎம் ஆஃப் 4,8 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4க்கு 8க்கும் உங்களுக்கு தெரியும் 8 தான் எல்சிஎம். ஸோ உங்களுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து லோயர் கிளாஸ் படிச்சிருக்க இந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். 4,8 வேர் வி ஹவ் டு யூஸ் த ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்னால் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 2s are 4, 2 4s are 8, then 2 1s are 2 2s are, and then 2 1 comma 2 1s are, and then you can stop. ஸோ இங்கே சைடில் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு எல்சிஎம் வந்துடும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள், அதை எழுதிக்கோங்க. இந்த வேரியபிளுக்கு இந்த ரெண்டு மோனாமியில் என்ன ஹையஸ்ட் பவர் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போது 3 எழுதிக்கோங்க. அதே போல் அந்த வேரியபிள் ஒய்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பவர் வந்து 1, இங்கே வந்து பவர் வந்து 2. ஸோ ஹையஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2. ஸோ within some few seconds we can able to calculate the LCM without any confusion. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ செகண்ட் சம்க்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. 9 12. ஸோ எப்போவுமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் காமன் ஃபார் 9 and 12 is 3. ஸோ 3 3s are 3 4s are. தென் அகெயின் 3க்கு 4க்கு எந்த காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ அகெயின் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் 3 யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ 3 1s are, அது 4 அப்படியே எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 1 வந்து அப்படியே இது பண்ணலாம். ஸோ 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட்டு 2. ஸோ 2 வந்து 1 வந்து அப்படியே இருக்கும். 2 1s are வந்து 2. ஸோ எல்சிஎத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சர்க்கிள் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 into 3 into 2 into 2. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 9 and 2 into 2 மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ 9 4s are 36. ஸோ எல்சிஎம் ஆஃப் 9 and 12 is 36. ஸோ அதை எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 36. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி இந்த ஷார்ட் டெக்னிக்கில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏ வந்து என்ன ஹையஸ்ட் பவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மில். ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ 3 எழுதிக்கோங்க. ஸோ பி பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்ம்லேயும் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 2 எழுதிப்போம். சி வந்து செகண்ட் டேர்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட ஹையஸ்ட் பவர் வந்து 1. ஏன்னா ஒன்றுமே கொடுக்கலன்னா அது என்னென்னு அஷ்யூம் பண்ணிப்போம், 1ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ 1. ஸோ எல்சிஎம் வந்து 36 a cube b square c. ஸோ செகண்ட் சம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோம். ஸோ தேர்ட் சம்மில் என்னென்னா உங்களுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. 16 12 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஸோ 2 டேபிள்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 8s are 16, 2 6s are 12, 2 4s are 8. தென் 2 டேபிளால் அகெயின் பண்ணலாம். ஸோ 2 4s are 2 3s are 2 2s are. ஸோ அகெயின் we can try with 2 2s are 4. and then 3 வந்து உங்களுக்கு வந்து 3க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ 3 அப்படியே எழுதலாம். ஸோ 2 1s are வந்து உங்களுக்கு 2 வரும். ஸோ நெக்ஸ்ட் 2 1s are 3 as well as 1. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 3ஆல் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 1 1 as well as 1. ஸோ எல்சிஎத்துக்கு நீங்கள் எல்லாம் இந்த சர்க்கிள் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2 into 3. ஸோ 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரும், 16 வரும். ஸோ 16 into 3. ஸோ 16 into 3. ஸோ 16 into 3 பண்ணால் உங்களுக்கு 8 1
48 வரும். உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வரும்? 48. ஸோ 48 தான் எல்சிஎம். ஸோ எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 48. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ அதே போல் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்ப்போம் இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே போல் என் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டும் எழுதிக்கோங்க. ஸோ எம்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஹையஸ்ட் பவர்னு பாருங்கள். எல்லா டேர்ம்லேயும் 2 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 2 எழுதிக்கோங்க. அதே போல் என் பாருங்கள். எண்ணில் என்ன ஹையஸ்ட் பவர்? ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து நம்மளால் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது தேர்ட் சம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, 2 குவாட்ராடிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாலினாமியல் எழுதிக்கோங்க. ஸோ இந்த பாலினாமியலை ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் மூலமாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து 1. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன் 2. ஸோ இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன காம்பினேஷன் வரும்னா -1 -2 -1 -2. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து 1 இருக்கனால நம்ம டைரெக்டாக p -1 இன்ட்டு p -2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். செகண்ட் பாலினாமியலை பார்க்குறோம். பி ஸ்கொயர் -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வருது. என்ன ஐடென்டிட்டினா பி ஸ்கொயர் மைனஸ், ஸோ இந்த 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தா உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி தோணுதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி தோணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ அதுபடி பார்த்தா இதை இந்த பர்டிகுலர் பாலினாமியல் எப்படி எழுதலாம்னா p + 2 இன்ட்டு p - 2ன்னு எழுதலாம். p + 2 இன்ட்டு p - 2ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கொடுத்துடலாம்? எல்சிஎம் கொடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம காமன் டேர்ம்ஸை சர்க்கிள் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ காமன் டேர்ம் வந்து என்னது? p - 2. ஸோ ஆஃப்டர் காமன் டேர்ம் எழுதின பிறகு நம்ம என்ன எழுதலாம்னா, எந்தெந்த டேர்ம்லாம் வந்து காமனாக இல்லையோ அந்த டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். அது வந்து என்னது? p - 1 இன்ட்டு p + 2. ஸோ உங்களுக்கு ஃபோர்த்து சம்மை நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஸோ ஃபிஃப்த்து சப்டிவிஷன்லேயே உங்களுக்கு வந்து 2 குவாட்ராடிக் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. 2x² - 5x - 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஃபேக்டரைசேஷன் ஃபார் பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அது பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து என்னது? 2. ஸோ 2வை கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? -6. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -6 வரணும். அதே போல் ஆடோ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு -5 வரணும். ஸோ அது 2 காம்பினேஷன் வந்து என்னென்னா -6 + 1 -6 + 1. ஸோ -6 × +1 வந்து -6 வரும். அதே போல் ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் சைன் இருக்கனால சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு -5 வரும். அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் இப்போ வந்து எதால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்களா? ஸோ அதனால் இதுங்க 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? -3, அதுக்கப்புறம் 1/2. ஸோ இதை எப்படி எடுத்து இங்கே எழுதுறது? இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? x யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x - 3ன்னு எழுதிக்கோங்க. அதே போல் இதை கான்ஸ்டன்ட்டும் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். அதாவது 2x + 1ன்னு எழுதணும். 2x + 1ன்னு எழுதணும். ஸோ இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக எப்படி நம்ம ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணணுன்றத ஸ்டெப்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 4x² - 36. 4x² - 36. ஸோ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம, ஸோ இந்த 2 டேர்ம்லேயும் எது காமன் பாருங்கள்? 4 காமன். ஸோ 4ஐ வெளியே எடுத்துருவோம். ஸோ 4ஐ வெளியே எடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்ன வரும்னா x² - 9. ஏன்னா 4 9s are 36. ஸோ x² - 9 வரும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் 9 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா x² - 3² எழுதணும். x² - 3². ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடென்டிட்டி வந்து a² - b² ஐடென்டிட்டி. அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a - b இன்ட்டு a + b கிடைக்கும். ஸோ 4 × x + 3 × x - 3.
ஸோ இப்போ இந்த செகண்ட் பாலினாமியலோட ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு 4 into x plus 3 into x minus செகண்ட் பாலினாமியலை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. அதுதான் இது 4 into x plus 3 into x minus 3. ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு. இங்கே 4 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் 4 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் எழுதிப்போம். ஸோ என்ன காமன் ஃபேக்டர், x minus 3 தான் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x minus 3 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ரிமைனிங் என்ன ஃபேக்டர் இருக்குது, 2x plus 1 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேக்டர் இருக்குது, x plus 3 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க, x plus 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஆஃப் த 2 பாலினாமியல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்சிஎம் வந்து என்னது 4 times x minus 3 into 2x plus 1 into x plus 3. ஸோ இது ரெண்டு கம்பைன் பண்ணி கூட சில நேரம் x square minus 9 கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம். 6th சம் தான் இந்த எக்ஸசைஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்னானது 6th சம்ஸ் தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாலினாமியல்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் என்னது, 2x square minus 3xy the whole square. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்க டேர்மை பாருங்கள். இந்த ரெண்டு டேர்மில் எது காமன், இங்கே 2 வாட்டி எக்ஸ் இருக்குது, இங்கே 1 வாட்டி எக்ஸ் இருக்குது, அதுதான் காமன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் 1 time எக்ஸ் வந்து காமன். ஸோ அதனால் எக்ஸை வெளியே எடுத்துடலாம். ஆனால் வெளியே எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. ஸோ அந்த பவரோடு தான் அது வெளியே வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரெண்டுத்துலேயும் எது காமன், எக்ஸ் காமன். எது காமன், ஒரே ஒரு எக்ஸ் தான் காமன். ஆனால் பவர் வந்து என்ன இருக்குது, மேலே 2 இருக்குது. ஸோ அந்த பவரோடு தான் வெளியே வரும். ஸோ உள்ளே என்ன மிச்சம் இருக்குது உங்களுக்கு, ஒரு 2x minus 3y the whole square. 2x minus 3y the whole square. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கோ, 4x minus 6y the whole cube. 4x minus 6y the whole cube. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4xக்கும் 6xக்கும் என்ன காமன்னு பார்க்கணும். ஸோ இது 2 into 2, இது வந்து 2 into 3. ஸோ 2 தான் காமன். ஸோ இந்த 2 வெளியே வரும்போது இதோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு தான் சேர்ந்து வரும். ஸோ 2 to the power of 3 into உங்களுக்கு உள்ள என்ன வரும், 2x minus 3y raised to the power of 3. 2x minus 3y raised to the power of 3. ஸோ 2 to the power of 3 வந்து உங்களுக்கு என்னது 8. ஸோ 2x minus 3y raised to the power of 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8x cube minus 27y cube. இது ஒரு ஈவன் நம்பர், இது வந்து ஒரு ஆட் நம்பர். மோரோவர் இதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஸோ இது என்ன, ஆனால் இதை பார்த்தினா உங்களுக்கு ஒன்று தெரியும். இந்த 8 வந்து எப்படி எழுதுனா 2 cube எழுதலாம். 8 எப்படி எழுதலாம், 8 வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்களேன். 4 times 2 2s are 2 1s are. ஸோ 8 எப்படி எழுதலாம், 2 to the power of 3. அதே போல் 27 பாருங்கள், 3 9s are 3 3s are 3 1s are. ஸோ அதை எப்படி எழுதலாம், 3 to the power of 3ன்னு எழுதலாம். ஸோ இது 2 to the power of 3 into x to the power of 3 minus 3 to the power of 3 into y to the power of 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்குமே பவர் சேமாக இருக்குது. அதனால் இதை ஹோல் பவர்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர்னு எழுதிக்கலாம். இதையும் எப்படி எழுதிக்கலாம், 3y ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மில் இருக்குன்னா a cube minus b cube. a cube minus b cube. ஸோ a cube minus b cube ஐடென்டிட்டி வந்து என்னென்னா a minus b into a square plus ab plus b square. ஸோ a cube minus b cube ஐடென்டிட்டி என்னது, a minus b into a square plus ab plus b square. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2x இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3y இருக்குது. ஸோ அதை எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2x minus 3y உள்ள 2x the whole square plus 2x into 3y plus 3y the whole square. பார்த்தீங்களா, a minus b into a square plus ab plus b square. ஸோ இது எழுதுனா 2x minus 3y.
ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் வந்து என்னென்னா 4x ஸ்கொயர். எப்படி 4x ஸ்கொயர் அது கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. 2x த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா 2x இன்ட்டு 2x. ஸோ 2 2s are 4, x into x, x ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6, xy அப்படி எழுதிக்கோங்க. இது வந்து என்னது 9y ஸ்கொயர். ஸோ இதே ஸ்டைலில் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர், இது வந்து செகண்ட் ஒன், அந்த தேர்டு ஃபேக்டர், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நான் எல்சிஎம் எழுத போகிறேன். LCM is equal to இந்த 3 எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் தான் இருக்குது. அது வந்து என்னது 8. ஸோ 8 எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எதாவது காமன் இருக்கான்னு பாருங்களேன். எஸ் இருக்குது. 2x - 3y வந்து காமன், இங்கேயும் இருக்குது. ஸோ 2x - 3y எழுதிட்டேன். அதோட ஹையஸ்ட் பவர் வந்து என்னது, இங்கே வந்து 1, இங்கே வந்து 3, இங்கே வந்து 2. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்க ரிமைனிங் எல்லாம் எழுதணும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை எழுதிக்கிறேன், இங்கே எழுதிக்கோங்க. ஏன்னா சிங்கிள் டேர்மாக இருக்குல்ல, அதனால் முன்னாடி எழுதிக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 3 டேர்ம்லேயும் 8 உங்களுக்கு வந்து 8 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2x - 3 வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. அதோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. அதுக்கப்புறம் காமன்லாம் இப்போ எழுதியாச்சு. ஒரே ஒரு தான் காமன், 2x - 3y தான் காமன். ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை முன்னாடி எழுதியாச்சு. மிச்சம் என்ன டேர்ம் இருக்குது உங்களுக்கு, இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. 4x² + 6xy + 9y².